ரொம்ப ஆபத்தா இருக்கு, போவாதீங்க. நாங்களே போய் பல வருடமாவது அங்க உள்ள என்னடா இது என்ன அதுக்குள்ள ஆமா என்னது என்னது அது? ஆமாதான். இந்த மாதிரியான சிவன் கோயில் நீங்க வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. காரைக்காலில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மலை மீது ஏறி போய் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பை கோவில்லையே கொடுத்துருக்குறாங்க. அதுதான் பிடிக்குது நீ பார்த்தவா. ஏன்னா நம்ம இருக்கிற அந்த இடம் வந்து இது வரைக்கும் யாருமே உள்ள வராத ஒரு இடம். இதான் சொல்லுங்கம்மா, இது தொட்டி மாதிரி இருக்கு. இவ்வளோ ஐயா சொன்னாரு இல்லை இது என்னடா அப்படி இருக்கு. மாட்டிக்கிட்டேன். அதே ஒரு நிமிஷம் நிஜமா மாட்டிக்கிட்டேன். பொடி மாதிரி அப்படியே சுற்றி பார்த்து போ. பிரமிப்புங்க, எப்படி இருக்கு பாருங்க கோயில். பார்த்து கொடி நிறையா மரங்கள்லாம் பார்த்தா நம்மளை அப்படியே ஆசைப்படுத்து. என்ன இவ்வளோ பெருசு இருக்கு? எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்ல இருக்குது பார்த்தது. அதோட இருக்கிற அந்த ரம்மியமான ஒரு காட்சை பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஓகே, ஹாய் அன்பு கண்ணே, எல்லாம் சேர்த்து நேருக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு வட்டம் அங்கே இருக்கிற மாதூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கும். ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறப்படுற அந்த கோவிலில் தான் இருக்கும். சுமார் 1000 வருடம் பழமையான இந்த கோவில் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கோவில்னே சொல்லலாம். சுமாராக 1 ஏக்கர் பரப்பளவும் இதுக்கு 2 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய குளமும் கூட இருக்குது. பல இடங்களுக்கு இங்கேருந்து சுரங்கப்பாதைகள் வந்து போகுது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சிறப்புகள் கொண்ட இந்த கோவில் வந்து இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். பல மணி நேரம் அனுமதிக்கு பிறகு இடத்துடைய உரிமையாளர் அவங்களுடைய அனுமதிக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த காணொலியை வந்து எடுக்கிறோங்கிறத சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு தனியார் இடத்துல இருக்குது. பெரிய பண்ணையார் சின்ன பண்ணையார் அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோடு இருக்குது. இந்த கோவில் அவங்களுக்கு சொந்தமானது கூட. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கோவில். இந்த கோவிலை வந்து பார்க்க விட்டு அவங்களுக்கு நான் முதல் முறையாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆபத்தாக இருக்குது, போவாதீங்க. நாங்களே போய் பல வருடமாவது அங்கே உள்ள அவங்களுடைய ஜென்ரேஷனே சொன்னாங்க, நாங்களே இந்த கோவிலுக்கு போக மாட்டோம், ரொம்ப போக வழி கூட கிடையாது, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லியும் இன்றைக்கி அந்த கோவிலுக்கு அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட மன்றாடியே அனுமதி வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இன்னமும் கோவில் இடிந்த நிலையிலையும் அதனுடைய முன்கோபுரம் எந்த நிலவில் இருக்குது பாருங்கள். வாங்க உள்ளே போவோம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்னா சுமாராக 4 மணி ஆகிடுச்சு. இந்த கோவிலுக்கு உள்ள கோபுரம் இதுதான் முன்கோபுரம். இந்த முன்கோபுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே மதில் சுவர் அளவு பாருங்கள். இது வந்து வெறுமனையாக மதில் சுவர் மட்டும் கிடையாது, இது வந்து இங்கே இருக்கிற அந்த அம்மன் கோவிலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம். இது அம்மனுடைய கருவறையினை கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், செங்கற்கள் தூண் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த கோவிலுக்கு பாதை வந்து உள்ளே இருந்து வர மாதிரியான அமைப்பில் இருந்திருக்கு. எத்தகைய பெரிய ஆலமரம் வந்து உருவாயிருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் இந்த ஆலமரத்தை பற்றின சுவாரஸ்யமான ஒரு வரிகள்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இன்னும் சிற்பக்கலைகள் குறையாத ஒரு கோவிலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. கோபுரத்துடைய அந்த விமான பகுதி இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடியாமல் இருக்குது. இருட்டுறதுக்குள்ளே வாங்க உள்ளே போவோம். அதுவும் அந்த நுழைவாயில் வழியாகவே போவோம். ஐயோ பாருங்க, இதை பற்றி நான் சொல்லவே வேணாம். கருங்கற்களையும் செங்கற்களையும் கொண்டு மிக பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா இதோடைய நுழைவாயிலானது இருக்குது. கருங்கற்களை எந்த அளவுக்கு இந்த அரச மரம் ஆலமரமானது எந்த அளவுக்கு பிளவுபட்டு தனியாக எடுத்திருக்கு பாருங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில், பயங்கரமாக இருக்கு. பார்த்து கால் எடுத்து பிரம்மாண்டமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் தான் இருக்குது.
அவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு மலை கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால மலை கோயில் அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம், உள்ள வந்தோடனே உள்ள பிரகாரத்துக்குள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சமதளத்துல தான் நம்ம சிவனானதற்கு ஒரு 4-5 படிகள் வைத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு உயரமான ஒரு இடத்துல சிவனை வந்து அமைச்சிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 படி இப்போ வரைக்கும் தெரியுது. அப்போ 9 படி ஏறி தான் நம்ம வந்து இங்கே சிவனை வந்து தரிசிக்கவே முடியும். எல்லாமே தூண்களா? தூண்களா? எல்லாமே கோவிலுடைய கற்கள். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு பாருங்க. சித்தர் வந்து கைகூப்பி வணங்குற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் பாருங்க. சுதை வடிவங்கள்லாம் இன்னி வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனால் கோவில் வந்து முழுக்க சிதை விட்டுருச்சுன்னே சொல்லலாம். கோவிலுடைய மதில் சுவர்களுடைய பிரம்மாண்டத்தை பாருங்க. சரி, உனக்கு புரியுதா? எல்லா கொடியும் நம்ம காலை பிடிச்சி சுற்றி இழுக்குது பாரு. எனக்கு இது 3 தடவை மாட்டிருச்சேன், நான் சொல்லலை. இல்லை பார்த்து வா. அதுவும் அம்மன் சன்னதிக்கு போகிறதுக்கான நுழைவாயில் வந்து இங்கேருந்து உள்ளே இருந்து வச்சுருக்குறாங்க. அப்போ அதுதான் அம்மன் சன்னதி. இந்த ஊர் பேரே வந்து பார்த்திங்கன்னா மாதையூர் அப்படின்ட்டு இருந்திருக்கு. எதனால அப்படின்னா இங்கே உள்ள அம்மன் பெயர் மாதை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து இது மாதூர்னு அழைக்கப்படுகிறது. இதான் சுரங்கம்மா? ஏன் தொட்டி மாதிரி இருக்கு இவ்வளோ? ஐயா சொன்னாரு. இல்லை இது கிணறா? 4 அடியில் இருக்குன்னாரு. 4 அடியில் இருக்குன்னாரு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. மூடி இருக்கோ? கிணறா இருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளோ ஓப்பனில் இருக்காது. ஒருவேளை கிணறுனா கொஞ்சம் மேலே கட்டைகள் இருக்கும்ல. அதுக்குள்ளே இந்த அரச மரம் வேறலாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. அதுக்குள்ளே ஆமாதுன்னு அது என்னது அது? ஆமாதான். ஒரு ஆமை இல்லை, 2 ஆமை இல்லை, எக்கச்சக்கமான ஆமை இருக்கு. லைட்டை போடு ஒரு நிமிஷம். அதான் நான் ஒன்று தான் எனக்கு கல்லில் பட்டுச்சு. அடுத்து போக எத்தனை ஆமைகள் எப்படி இதுக்குள்ள எப்படி ஏறும்? இதெல்லாம் தெரியாம விழுந்திருக்குமோ? ஆமையே. கோவிலுடைய கல் உள்ள இருக்கு. எத்தனை ஆமை? கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 ஆமை. இந்த கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஆமைகள் வந்து உள்ள இருக்கு. பள்ளி இருக்குது. இல்லை இதெல்லாம் இருக்கட்டும், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நல்ல போ. இந்த கோயிலுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம்னு நினச்சா நமக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் காணொலியில் வராத ஒரு கோவில்னே சொல்லலாம். எந்த ஒரு காணொலியுமே எந்த ஒரு வீடியோலையுமே இந்த கோவிலானது வரல. அதுதான் உண்மை. நமக்கு நம்ம அந்த காணொலியை நம்மளை எடுக்க விட்டு அனுமதி கொடுத்து அவங்களுக்கு நான் திரும்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்து கல்வெட்டுகள் இருக்கிறதா சொன்னாங்க. இன்றைக்கி வந்து மண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூடி இன்றைக்கி இந்த நிலையில் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், இதையே வந்து சுற்றி வர்ற மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் சிவன் இந்த இடத்துக்கு ஏறல. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஹைட்டில் இந்த கோயிலை தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அதான் பெரிய ஸ்டேஜ். இதிலே போக முடியாது, அதில் தான் போகணும். ஃபுல்லாக முள்ளா இருக்கா? கீழே முள்ளா இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி பெரிய பெரிய மரங்கள் வந்து இன்னைக்கு இருக்குது. கல்வெட்டுகள், அந்த சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் அவ்வளோ அதிகமாக அழகாக இருக்குது. கல்வெட்டுகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்துவா ஒன்று வெட்டுக்கால் பூச்சி. இந்த ஊரை சேர்ந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி, இந்த கோவில் உள்ள நான் வந்ததே இல்லை, இந்த ஊரை சார்ந்தவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஏதாவது ஒரு மண்டபம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா இடங்களையுமே யோசிச்சு பாருங்கள், இந்த கோவில் இருந்திருந்ததுன்னா இந்த சூழலுக்கும் இருக்கிற அமைப்புக்கும் இந்த கோவில் எத்தகைய ஒரு அழகாக இருந்திருக்கும். கோவில் முழுக்க அதாவது எந்த அளவுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா புதைந்த நிலையில் இருக்குது. இது அடித்தளம் கிடையாது. அடித்தளம் வேறு. பூதகரங்கள் வந்து சுற்றிலும் இருக்குது. கோவில் சிற்பம் அதான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க இதுதான் கருவறைன்னு. ஆனால் இது அடித்தளம்.
கருவறைக்கு இன்னும் நம்ம போகல. கருவறை இங்கேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 12லேருந்து 15 அடி வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இது வந்து அப்போ இது வரைக்குமே வேறு எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சிவன் கோயில் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. காரைக்காலில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மலை மீது ஏறி போய் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பை கோவில்லையே கொடுத்துருக்குறாங்க. மதில் சுவர்கள். ஓ, ஃபுல்லாகவே மதில் சுவர் தான். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. நல்லா காட்டு அழகா இந்த வந்துட்டேன். அவங்களுக்கு ஃபுல்லாக கல்வெட்டு இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்கு? பார்த்துவா. ஓகே, இங்கே பாருங்க. ரொம்ப அழகான கல்வெட்டுகள். இது ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்கள் உங்களுக்கு தெரியும் பளவுப்பட்டிருக்க பாருங்கள். இந்த இடத்துலேருந்து கல்வெட்டுகள் ஆரம்பிக்குது. இங்கேருந்து இதுதான் முதல் வரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஒரே ஒரு வார்த்தை வழி. சுந்தர சரியா இல்லை. அது மதப்பள்ளம் குழந்தை வச்சுருக்க மாதிரி இருக்குல்ல. ஆயுதங்களை வச்சுருக்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. பார்த்தீங்களா தூணோட அமைப்பு எந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இன்னமும் பார்த்தீங்களா இந்த கற்களை இப்போ செதுக்கி வச்ச மாதிரியா இருக்குது பாருங்கள். இந்த கோவில் வந்து கைவிடப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிடுச்சு. இப்படி ஒரு சிவன் கோயிலை நான் பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் இவங்களால் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டு ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அந்த கோவிலோட அமைப்பு. மதில் சுவர்கள் ஆலமரம் பாரு. அந்த மதில் சுவரை பிடிச்சிக்கிட்டே வளர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. பார்த்து 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 கொடி கொடி அந்த கொடியே தான். அதுதான் அந்த கொடியை காலை சுற்றுது. அப்படியே சரிஞ்சிருக்கு பார்த்தியா கோவில். மலையிலேருந்து கல்லை உருட்டி விட்ட மாதிரி இருக்கு. அப்படியே மலையிலேருந்து கல்லை உருட்டி விட்டா ரொம்ப ஹைட்டு, ரொம்ப ஒரு உயரத்தில் வச்சு கட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முறையில் ரொம்ப அமைப்பாக அந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க. 1 ஏக்கரில் அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கலாம், சும்மா இல்லை. கற்கள் எல்லாமே வந்து இன்றைக்கும் புதைந்த நிலையில் தான் இருக்குது. கோவிலுடைய கற்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதாவது அந்த சுவரை இந்த மரமே அழித்து அந்த மரமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிடிச்சி வச்சுருக்கு. இந்த கோபுரத்தை பார்க்க எப்படி இருக்குது? இது நம்ம அந்த பெருமாள் கோயில் போனோம், ஞாபகம் இருக்கா? பாருங்களேன், அது விமானம், இது நுழைவாயில். நம்ம பெருமாள் கோயில் அங்கே நீங்கள் சொல்கிறது வந்து துக்காச்சி குமாரமங்கலத்தில் கும்பகோணம். அது வந்து முன்கோபுரம் இல்லை, அது வந்து விமான பகுதி. இது வந்து நுழைவாயில். எந்த அளவுக்கு எத்தனை அடுக்கு கொண்டிருக்கு? 1 3 அடுக்கு கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த ஒரு சூழலில் அதை பார்க்க பயங்கரமாக இருக்குது. பார்த்து மேலேருந்து அந்த கொடியை தட்டி இல்லை, கொடியை தட்டி இல்லை அதுதான் பிடிக்குது. நீங்கள் பார்த்தவா, ஏன்னா நம்ம இருக்கிற அந்த இடம் வந்து இது வரைக்கும் யாருமே உள்ளே வராத ஒரு இடம். எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த அந்த இடத்தோடைய உரிமையாளர்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எடுத்தோடனே நீங்கள் போகாதீங்க, நாங்களே இந்த இடத்துக்கு போய் பல வருஷம் ஆகுது அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த வீட்டு இளைஞர்கள் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு
அவங்கள்ட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட அவங்கள்ட்ட நான் அனுமதி வாங்கி இதுதான் இன்னமும் உயிரோட்டம் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது பாருங்க, ரொம்பவே ஆச்சரியப்பட்டது. எவ்வளோ பெரிய மரம் அதில் முளைச்சி இன்றைக்கி வந்து பாருங்கள், அதனுடைய அஸ்தி வரலாம் விழுந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் இன்னமும் எந்த ஒரு நிலையில் இருக்குது பாருங்கள். சுதை வடிவங்கள்லாம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிற்பங்கள் இருக்குதுன்னு அப்படியே காட்டுது. இப்போ நம்ம மேலே ஏறி போவாங்க. அப்போ நான் பின்னாடி காட்டினா அந்த அளவு எவ்வளோ அதிகமாக இருந்தது, இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. அப்படின்னா படிக்கட்டுகள் வந்து புதஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் யாருமே ஒரு ஏறாத ஒரு படிக்கட்டு. பார்த்து சொன்னல அதே தான் உழுவுது மேலேருந்து. எதை தொட்டாலும் வேறு ஏதாவது வந்து விழுந்துற போகுது. பார்த்து தொடு. பார்த்துவா. மேலே போகும்போது ஐயா சொன்னார், இது வந்து ஒரு மலைக்கோவில்ப்பா அப்படின்னு. உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. காலில் மாட்டுது பாரு, அதை பாரு, அதை தான் எடுக்க சொல்கிறேன். அதை எடு. பார்த்து சரி இப்படி வா, லெஃப்ட் வந்துரு. இல்லை மூச்சடியா பிடிச்சிக்க. ஏன்னா இந்த படிக்கட்டுகள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ந்துருக்கு. இந்த கோபுரத்தோட அழகை பாருங்க. கோவிலுடைய முழு அளவும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஆனால் காடு அடர்ந்த நிலையில் இருக்குது. நம்ம சிவன் இந்த அந்த ஒரு பகுதிக்கு தான் போக போகிறோம். எனக்கு என்ன இங்கே ஒரு வைப்புனா, இப்போ வரைக்கும் இந்த நுழைவாயில் தான். அங்கே உள்ள அந்த ரம்மியமான அந்த ஒரு காட்சியை பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு மரங்கள் சூழ, ஒரு கொடிகள் சூழ எந்த நிலையில் இருக்குது பாருங்கள். அதாவது மேலேயே வந்து இந்த மரங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. அடியில் இல்லை, மேலேயே அதிக கொடிடா. இது என்ன கொடி மரம்? இது என்ன மரம்? மரம் இல்லை, இது எல்லாமே வேப்ப மரம் முளைச்சிருக்கு. கொடிகள் வந்து அது மேலே படுறதுக்கு அந்த கொடிகள் தான். இந்த கோவிலில் 2 சிவலிங்கங்கள் ஒன்று இருந்திருக்கு. ஒன்று வந்து மேலேயும், இன்னொரு சிவலிங்கம் வந்து கீழே வச்சுருந்துருக்காங்க. என்னடா இது என்ன ஒண்ணுச்சு? எலியா? எலி மாதிரி தெரியல, ஆனா 2 ஓடுச்சு. இல்ல 2 இல்ல 4-5 ஓடுச்சுடா. பாத்துவா. இந்த ஓடுது பாரு. பாத்துவா. அந்த ஓடுது பாரு. சரி பாத்துவா. இதுக்கப்புறம் போகணுமா? போக முடியாது. இல்லை ஃபுல்லாக முள் அடைஞ்சிருச்சு. அப்படியே முள் அடைஞ்சி கிடக்கு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுது. இப்போ நம்ம ஒரு 15 படிக்கிட்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 15 அடிக்கு மேலே ஏறி தான் நம்ம வந்து சிவனை பார்த்தியே போகிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க. இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே காடு மண்டி இருக்குது. கொடிகள் உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளால் வெளில வர முடியாது, பிடிச்சிக்கும். மண்ணு புதையுதுடா. ஆனால் ஏதோ இருக்கு பாரு, தோணுன மாதிரி. யாரோ தோணுன மாதிரியா இருக்கு. ஆனால் எதுவும் யாரோ தோணுனதுலாம் இல்லை. அது இல்லை வந்து இங்கே வசிக்கக்கூடிய அந்த பிராணிகள் வந்து வசிக்குது. எதுவும் தட்டாமல் பிடிக்காம. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கீழே இறங்க. நீங்கள் பார்க்குற இந்த செட்டுக்குள்ளே தான் அத்தகைய பிரம்மாண்டமான ஒரு கோவிலில் இருந்த திருமேனிகளாக இருக்கட்டும், சிவலிங்கமாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த செட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு 50 வருடம் ஆகுதுங்கிறாங்க. திருமேனிகளை இங்கே பாலாலயம் பண்ணி கொண்டு வந்து எடுத்துன்னு வச்சு. இப்போ இதை இவங்க வந்து வணங்கிட்டு இருக்காங்க. பார்த்து கீர்த்திடிக்குது.
இந்த முருகருடைய திருமேனி தான் அந்த கோவிலில் இருந்தது. இந்த முருகருக்கு வந்து வள்ளியின் தெய்வாலயத்தோடு வந்து பார்த்திங்கன்னா திருமேனிகள் அங்கே இருந்திருக்கு. ஆனால் பாண்டிச்சேரியுடைய மியூசியத்தில் தான் வள்ளி தெய்வாலயம் இருக்கிறதாகவும் இங்கே வந்து முருகர் மட்டும் இருக்கிறதாகவும் வந்து அந்த ஐயா சொல்லியிருந்தாங்க. இந்த பிள்ளையார் வந்து இங்கே இருந்தது இந்த திருமேனிகளுக்கும் இந்த பிள்ளையாருக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பிள்ளையார் வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருந்துச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 வருட ஆலமரம் இருந்துச்சான். ஸோ அந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் இந்த பிள்ளையாரானது இருக்குது. எவ்வளோ விழுந்தா கூட இந்த பிள்ளையார் மேலே படாமல் அதை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 கூரை போல் இருக்குமா, பிள்ளையார் மேலே படாமல் அந்த அளவுக்கு இருந்த ஒரு பிள்ளையார் இது. அந்த மரம் வந்து சுமாராக ஒரு 150லேருந்து 200 வருடம் பழமையான மரமானது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடங்களில் பட்டு போயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கமாக இருக்கட்டும் அந்த சிவலிங்கமாக இருக்கட்டும், இந்த 2 சிவலிங்கமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மரத்தை இடிக்கி கீழே வந்து வச்சுருக்காங்க. காலப்போக்கில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரமானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முழு மரமும் வந்து தானாகவே அழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அந்த ஐயா சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஒரு 200 வருட பழமையான ஒரு மரம் வந்து தானாகவே அழிஞ்சு போகும் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அவரும் வந்து வியப்பாக தான் சொன்னார். இங்கே வந்து 2 சிவலிங்கங்கள் இருக்குது. அநேகமாக இந்த சிவலிங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த சிவலிங்கத்தோடைய அந்த லிங்கத்தடியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பில் ஒரு 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 சப்பையான ஒரு தோற்றத்தில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நடுவில் இருக்கிற அந்த ருத்ரபாகமானது ஒரு ஒரு உரல் போல இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்பட்டையான ஒரு இதில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சப்பட்டையமான ஒரு சூழல்ல இந்த சிவலிங்கமானது ஒரு இயல்பான ஒரு நிலையில இருக்கு. 2மே வந்து பாத்தீங்கன்னா தாமரை வடிவிலான ஆவுடைய தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டிருக்கு. இன்னைக்கு 2 சிவலிங்கத்தையும் இங்க வச்சுதான் வணங்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு 200 வருட மரம் என்ன காரணமா வந்து பாத்தீங்கன்னா தானாவே அழிவு நோக்கி போயிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. நான் சொன்ன ஒரு 10 பேர்ல இருந்து 20 பேர் கட்டி பிடிக்கலாமான்னு கேட்ட அந்த மரத்தை ஐயா சொன்னாரு 100 மீட்டர் சுத்த அளவுன்னொன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 100 மீட்டர் சுத்த அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மரத்துடைய எதுவும் விழுதுகள் வந்து இங்க இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. அந்த கோவிலுடைய கல்லறை மரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றி தான் வந்து இருந்ததாக வந்து சொன்னாங்க. இந்த இடத்துல இவ்வளோ பெருசுக்கு பறந்து இருந்தது அந்த ஆலமரமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆலமரமானது இல்லை, அதோடைய கிளைகள் கூட இல்லை. ஒரு 200 வருட ஆலமரம் எப்படி வந்து தானாகவே அழிய நோக்கி போகும் அப்படிங்கிறதில்ல. இந்த திருமணிகள் எல்லாமே வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு 3 வருடங்களில் வந்து ஆனதாக வந்து அவர் சொன்னார். ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இதனுடைய காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப அழகான ரம்மியமான ஒரு கோவில். அந்த கோவிலுடைய உரிமையாளர்கள் அந்த கோவிலை வர வருடத்தில் வந்து அதாவது திருப்பணி செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த கோவில் அதே நிலையோடு வந்து திருப்பணி செஞ்சாங்கன்னா அந்த கோவிலுடைய பிரம்மாண்டம் உச்சத்தை தொடுங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதனுடைய கட்டுமான அமைப்பானது ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரே ஒரு முதல் கோபுரம், அதற்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கான ஒரு தனி பெரிய சன்னதி, உள்ளே வந்து ஒரு 10லேருந்து 12 அடி மேலே உயரத்தில் சிவலிங்கத்துக்கான ஒரு கருவறைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த கோவிலை வந்து அமைச்சிருக்காங்க. அத்தகைய ஒரு கோவில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வேறு இடங்களில் அவ்வளவு கிடையாது. ஏன்னா கோவில் மேலே வந்து தனித்தனி பிரகாரங்கள் இருக்கும். நுழைவாயிலுக்குள்ளே வந்தோன்னா ஏகப்பட்ட கருவறைகள் இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லாமல் சிவலிங்கத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மேடையே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த மேடை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கோவில் இதற்கு நேர் எதிர்ப்புறம் தான் அங்கே இருக்குது. இன்றைக்கி திருமணிகள் எல்லாமே இங்கே அமைதியான முறையில் இருக்குது. கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து இந்த கோவில் கட்டுப்பட்டு இந்த அழகான திருமணிகள் அனைத்தும் அங்கே போகுங்கிறது தான் எல்லாருக்கும்
அங்கே போகுங்கிறது தான் எல்லாருடைய மனசுலையும் இருக்கிற ஒரே ஒரு உண்மை தன்மை. இந்த காணொளி எப்படி இங்கே இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. ஐயா பேர் தான் அரங்கசாமி. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு வட்டம், அங்கே மாதூர் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கும். இங்கே மிகவும் பழமையான, எவ்வளோ பழமையான, கிட்டத்தட்ட 1000 ஆண்டு பழமையான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கும். இன்றைக்கி கோவிலானது ஒரு 95% வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஒற்றை கோபுரம் மட்டும் அந்த கோவிலில் ஆனது நின்றுட்டு இருக்கு. அந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய இடத்துல தான் இருக்குது. ஐயாவுக்கு வயது 76 வயதாவது. பெரிய பண்ணை சின்ன பண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய சொந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. ஐயாட்ட அந்த கோவிலை பற்றின தகவலை கேட்போம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா அந்த கோவில் வந்து எவ்வளோ நல்லா இப்படியே இருக்குங்க ஐயா? எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இப்படி தான் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து? ஆமாம். அப்போ வந்து கொஞ்சம் சுத்தமாக இருந்தது. சுத்தம் இடிஞ்ச நிலையில் இருந்தாலும் சுத்தமாக இருந்தது. தானாக இடிஞ்சிச்சிங்களா இல்லை எதுவும்? தானாக தான் இடிஞ்சுது. ஒன்றும் யாரும் இடிக்கல. யாரும் இடிக்கல. தானாக இடிஞ்சு இப்படி மழையில் இடிச்சு. அது சாமி பேர் என்னங்கய்யா? அது வந்து இந்த வந்து சிவனுக்கு பேர் கிடையாது. அந்த அம்பாளுக்கு தான். அம்பாளுக்கு என்ன பேருங்கய்யா? மாதைன்னு பேர். மாதை. ஓகே. அது மாதூர் மாதை. மாதையூர் தான் பேரு. மாதையூர் தான் பேரு. அது மருவி இப்போ என்ன ஆயிட்டு மாதையூர் தான் ஆயிட்டு. மாதையூர்னு ஆயிடுச்சு. மாதூர் ஆயிட்டு வச்சுக்கலாம். மாதைங்கிறது தான் அந்த சாமியினுடைய பெயர். உங்கள் அம்பாள் பேரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கே வந்து அழைக்கப்பட்டிருக்கு. இந்த ஊர் பேர் வந்து இப்போ மாதூர் அப்படின்னு இருக்குது. ஆனால் மாதையூர் அப்படின்னு இருந்திருக்கு. சாமி பேரோட ஊர் வந்திருக்கு. மருவி இன்னைக்கு மாதூர்னு வந்துருச்சுன்னு ஐயா சொல்கிறாரு. அந்த கோவில் எவ்வளோ ஏக்கரில் இங்கேயா இருக்குது? 1 ஏக்கர். அந்த கோவில் 1 ஏக்கரில் இருக்குது. அதுக்கு குளங்கய்யா? குளம் 2 ஏக்கர். குளம் 2 ஏக்கரில் இருக்குது. சாமி எப்போங்க எடுத்து வெளியில் வச்சது? அது வந்து எங்கள் பாட்டனார் முப்பாட்டனாரே எடுத்து வச்சுட்டாங்க. ஓ, அப்போ எத்தனை வருஷம் இருக்கும் எடுத்து வச்சு? அவர் எடுத்து வச்சு எனக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு 75 வயசுனா அந்த சாமி வெளியில் எடுத்து வச்சு அவ்வளோ வருஷம் ஆகுது. ஐயா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாலாலயம் பண்ணி உள்ள சிவலிங்கம் 2 சிவலிங்கம் இருந்திருக்கு. உட்பிரகாரத்தில் ஒன்று, வெளிப்பிரகாரத்தில் ஒன்று. அந்த 2 சிவலிங்கத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து வச்சுருக்கிறாங்க. மற்ற சிலைகள் எல்லாமே பாண்டிச்சேரி அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை சிலைங்க இருக்கும்? அது ஒரு 15 சிலை. சிலைன்னா சிலைகள் இந்த இது நந்தி பிள்ளையார் அதான் எல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு 15 சிலை அங்கே இருக்கும். எத்தனை வருடம் இருக்கும் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு? அவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இன்றைக்கி இந்த கோவில் திரும்ப கட்டுறதுக்கான முயற்சிகள் எதுவும் இருக்குங்களா? அதான் இப்போ கட்டலான்ட்டு தான் இருக்கும். இங்கே முன்னாடி இந்த எல்லா தெய்வங்கிற ஐயனார் கோயில் கட்டி முடிச்சு இப்போ தாங்க ஒரு 2 மாதம் ஆகுது கும்பாபிஷேகம். சரிங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் தை மாதம் அது ஆரம்பிப்போம். இந்த மழை காலம் போட்டோன்னு. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த கோவில் கட்டுறதுக்கான முயற்சியே. நாங்கள் அந்த ஜோசியர் அந்த பெரிய உங்களெல்லாம் சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த ஐயனார் கோயிலை கட்டுனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு விடிவு காலம். ஐயனார் கோயிலை கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த கோயிலுக்கு விடிவு காலம் வரும். அதனால் அதை கட்டுங்க அப்படின்னாங்க. அதனால் நாம் சின்ன பிள்ளையிலேருந்து முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது முடியாமல் போயிட்டு இப்போ தான் திடீர்னு கொஞ்சம் காலமாக அதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ வந்து நான் வந்து 10 வயசாக இருக்கக்குள்ள அதுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டோம். ஐயனார் கோயிலுக்கு அதுக்கு வந்து எஸ்டிமேட் எவ்வளோதுங்க? 3500 ரூபா. 3500 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா? ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி, 65 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் கட்டுறதுக்கு. ஆமாம். அதை ஸ்கெட்ச் போட்டு அதுக்குள்ள ஐயா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயனார் கோயில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவும் பழமையான ஒரு ஐயனார் கோயில். அந்த ஐயனார் கோயிலை கட்டினா தான் அந்த கோயிலை கட்ட முடியும்னு சொல்லிட்டு ஜோசியர் இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு 60 வருஷத்துக்கு 65 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவிலை வந்து எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. ஐயா 10 வயசு இருக்கும்போது. அப்போ வந்து 3500 ரூபா தான் அந்த கோவிலுக்கு. ஒரு இப்போ கட்டுற அதே வடிவமைப்பு தான் அப்பயும். அதே வடிவமைப்பு வெறும் 3500 ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிமேட்டே ஆனதே போட்டிருக்காங்க. அது எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து திருநள்ளாறு கோயில் சனீஸ்வரன் கோயில் டெஸ்ட் அவங்க தான். அவங்க ஆரம்பத்துலேருந்து சாவர வரைக்கும் அவங்க தான் திருநள்ளாறு கோயிலுடைய டெஸ்ட்டு. அதனால் வந்து அந்த திருநள்ளாறு கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது 1960. அது அப்பா தான் நடத்தி வச்சாங்க. அப்போ வந்து அந்த கோயிலை செஞ்சு வச்சவர் சுந்தரன் ஒருத்தர். அவர்கிட்ட தான் இப்போ சொல்லி இந்த கோயிலை கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டோம். என்கிட்ட நல்ல பழக்கம். அவர்கிட்ட சொன்ன அந்த கோயிலை கட்டி கொடுங்க. சரியான்ட்டு வந்து பார்த்துட்டு
அதுக்கு எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாரு 3500 பணம் கொடுத்தாரு. 3500. இன்னைக்கு எவ்வளோங்க ஆச்சு அந்த கோயிலுக்கு? இப்போ 9 லட்சம் ரூபாய் இருக்குது. 9 லட்ச ரூபா இருக்குது. இப்போ வெறும் ஒரு 65 வருஷத்தில் எவ்வளவுங்கிறத நீங்களே கமெண்டில் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன் அந்த கோயிலில் சுரங்கங்கள் எதுவும் இருக்குங்களா? எங்கள் இப்போ நம்ம அதில் இருக்குது. எங்கெங்கய்யா போகுது அந்த சுரங்கம்? அந்த சுரங்கம் வந்து இளையாங்குடி கோயிலுக்கு போகுதுங்க. இளையாங்குடி கோயிலுக்கு. ஆனால் அது உள்ளார யாரும் போய் பார்த்ததில்ல. ஆனால் சுரங்கம் இருக்கிற பாதை தெரியும். அது உள்ளார இறங்கி பார்க்கணுன்னு என் தம்பி ஒருத்தன் தான். அவன் வந்து நான் போய் பார்க்குறேன் நீ சும்மா அவனை பயமுறுத்தி நான் வச்சுட்டேன். ஏன்னா அது உள்ளார கதண்டு இருக்கும். அந்த இளையாங்குடி கோயில்லையும் அந்த மாதிரி கதண்டு இருக்கும். அதனால இது இங்கேருந்து இளையாங்குடி கோயிலுக்கு அந்த சுரங்கமானது போகுது. இளையாங்குடி கோயிலேருந்து திருநள்ளார் கோயிலுக்கு போகுது. இங்கேருந்து பண்டாரவடை கோயிலுக்கு. பண்டாரவடை சிவன் கோயில் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பண்டாரவடை கோயிலுக்கு, திருநள்ளார் கோயிலுக்கு, இளையாங்குடி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சுரங்கப்பாதைகள் வந்து பயணிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாமி எடுத்து வந்து வச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆலமரம் இருந்ததா சொல்கிறாங்க. அது என்னாச்சுங்க? எத்தனை வருட ஆலமரம்? இப்போ என்ன ஆச்சு? எனக்கு தெரியாது. முன்னாடி இருக்குது அந்த ஆலமரம். அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்குமா அந்த ஆலமரம்? 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். பிரம்மாண்டமான ஆலமரம். எவ்வளோ பெருசுங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 100 அடி சுத்தளவு இருக்கும். சுத்தளவு? ஆமாம், ரவுண்டு இருக்கும். இல்லைங்க, அவ்வளோ பெருசா? ஆமாம், விழுது இறங்கி அதோட அடர்த்தி அதிகமாகிடுச்சு. ஆனால் அவ்வளவு விழுது இறங்கினாலும் அந்த அதில் வந்து பிள்ளையார மறைக்கல. அது அப்படியே தனியாக ஒதுங்கிடும். அது அப்படியே அந்த பிள்ளையார் மட்டும் தனியாக இருக்கும். அது வந்து அப்போ அதை வந்து இவனும் தான் பக்கத்து பண்ணையில் இருக்க தம்பி பையனும் அதை எடுத்து அந்தாண்ட வைக்கிறேன்னு வச்சானோ. அதுலேருந்து அந்த ஆலமரம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு 3 வருஷத்தில் சுத்தமாக சரிஞ்சு போச்சு. அதாவது எத்தனை வருடனே தெரியாது அது ஆலமரம் 3 வருஷத்தில் அப்படியே அழிஞ்சு போச்சு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சிவன் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கங்கள் திருமணிகளை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஐயா சொல்கிற ஆலமரத்துக்கு அடியில் வச்சுருந்துருக்காங்க. அதற்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரத்துக்கிட்ட ஒரு பிள்ளையார் சிலை இருந்திருக்கு. அந்த ஆலமரத்தோட அளவு வந்துக்கிட்டேன்னா ஒரு 10 பேருக்கு மேலே கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். 10 பேர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா சொன்னது 100 அடி சுத்தளவுங்கிறாரு. என்னால் அவ்வளோ பெருசு கற்பனையாக பண்ணி பார்க்க முடியல. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையார் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிள்ளையார் இருக்குமா, எவ்வளோ விழுது வந்தாலும் பிள்ளையாரை மட்டும் தொடாமல் இப்படி சுற்றி விழுமா ஒரு வீடு போல். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலிருந்து திருமேனிகள் சிவலிங்கங்களை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து முருகன் மட்டும் பார்த்தீங்கன்னா முருகன் சிலையை மட்டும் இங்கே வச்சுட்டு வள்ளி தெய்வானை சிலையை பாண்டிச்சேரியோடைய மியூசியத்தில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஐயா அப்புறம் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஆலமரமானது கொஞ்ச காலத்திலேயே அதிகபட்சம் ஒரு 3 வருஷத்துலேயே பட்டு போயிடுனதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கும் 200 வருஷத்துக்கும் மேலான ஒரு மரம் ஒரு 3 வருடத்தில் அந்த சிவன் சிலையை கொண்டு வந்து இங்கே வச்சோன்னே எல்லா மரங்களும் வந்து பட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது நான் ஊரில் இல்லை அன்னைக்கு. என்ன இல்லாமல் என்ன செஞ்சிட்டானோ என்னுடைய தம்பிகள் இளையாங்குடியில் இருந்து அவங்க ஒரு 10 பேர் வந்து. ஆச்சரியமாக இருக்குமே, அவ்வளோ பெரிய மரம் இதை வச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி ஆச்சுன்னா என்னவா இருக்கும்? என்ன காரணமாக இருக்கும்? காரணம்னே யாருக்குமே தெரியல. திடீர்னு முடிச்சுக்கிட்டு விழுவும். திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டே வந்துட்டு அப்படிதான் அழிஞ்சுது. ஆலமரம் அழியவே அழியாதுங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த 100 மரம் வருஷம் ஆச்சு. 5 நாளுக்கு இருக்க நிற்கும். அது அப்படியே தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ எங்கள் அப்பா சமாதிக்கு மேலே முன்னாடி ஒரு அரச மரம் இருக்குது. அதுவும் 100 வருஷம் ஆச்சு. அதுவும் அப்படியே தான் இருக்குது. எல்லா ஆலமரங்களும் இருந்திருக்கு. என்னமோ அந்த சிலைகளை கொண்டு வந்து இங்கே வச்சதும் மரம் ஏதோ ஒரு நமக்கு வெளிக்காட்டுற மாதிரி ஒரு தோரணையாக அந்த மரமே பட்டு போயிடுச்சு. ஆலமரத்தையே அசைச்சு காட்டி எல்லாரையும் கேட்டேன். நான் வந்து அதை மாதிரி கொண்டு சத்தம் போடுறது, அந்த மாதிரி சிவனை எடுத்துகிட்டு வரக்கூடாது, நீங்கள் யாரை கேட்டு எடுத்தீங்கன்னா. அதுவும் வள்ளி தேவானையை தனியாகவும் முருகனை கொண்டு வந்து தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் நம்மளுக்கு தம்பிகள்லாம் கேட்கல. எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லோரும் சேர்ந்துட்டு செய்யக்குள்ள நம்ம அதை குறுக்க நிற்க முடியும். நான் அது இல்லாமல் நான் இருந்தால் சரியாக வரான்ட்டு நான் வெளியூர் போயிருந்தப்போ அதை செஞ்சுட்டானோ. நான் வந்து பார்க்குறேன், அதை தூக்கி நான் செஞ்சுட்டானோ.
அப்புறம் இப்போ தான் அந்த ஆலமரம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம், ஆனால் அதில் என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா, பிரம்மாண்டமான ஆலமரம் கடைசி போஸ்ட்டு, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 அடி உயரத்துக்கு இருந்தது ஒரு மரம். அது வந்து முறிச்சுக்கிட்டு விழுந்தது. அது என்னன்னா அந்த ஷெட்டு மேலே விழாமல் அந்தாண்டு விழுந்து அந்த ஷெட்டை எதுவும் பண்ணல, சின்ன லேசான வளசுங்கள். அது ஷெட்டு மேலே வந்தோன்னு ஷெட்டே இல்லை. அதனால சரிங்க, தகவலுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.